அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லியிருந்தோம் ஹிஸ்ட்ரியில். அதை பற்றி தான் இந்த காலேஜில் பார்க்க போகிறோம். டிஆர்பி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. புதுசாக யாருன்னா பண்ணுறீங்கனாலும் ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பேஸு, ரெண்டாவது நம்ம ஆத்தர் புக் பேஸ் பண்ணி வெங்கடேசன் ஆத்தர், அந்த மாதிரி ஆத்தர் புக் பேஸ் பண்ணி கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? இதில் என்னன்னா, நம்ம வரலாறு ஒரு முறை நீங்கள் படிச்சீங்கன்னா எக்ஸாமை 3 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். என்னென்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டிஎன் ஸ்லெட்டு அலோன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எக்ஸாம் தள்ளி போயிடுச்சு. ஓகேவா? அது டெக்னிக் இஷ்யூ சொல்லியிருக்காங்க, தள்ளி போயிருக்கு. ரெண்டாவது இப்போ கரண்ட்ல இருக்கிற டிஎன்பிசியில் டெக்னிக்கில் எக்ஸாம் இருக்கு. அப்ளை டேட்டு இன்னும் க்ளோஸ் ஆகலை. அடுத்தது பார்த்தா டிஆர்பி அண்டு டெட்டு. இப்போ டிஆர்பியில் பிஜிடிஆர்பி அண்டு டெட்டு. இந்த டெட்டில் பேப்பர் 2 சோசியல் அது கிளாஸஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது டிஆர்பி கிளாஸஸ் இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் ஒரு வாட்டி ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா 3 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த 3 எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு. நீங்க வேகமா படிக்கணும். ஏன்னா ஸ்லெட்டுன்னும் போது சிலபஸ் அதிகம், டிஎன்பிசின்னும் போது அதை விட கொஞ்சம் கம்மி. ஏன்னா கம்பேர் பண்ணும் போது ஸ்லெட்டை விட இது கொஞ்சம் கம்மி தான். ஆனா டிஆர்பின்னும் போது டிஆர்பிக்கு மெத்தட் வேற. ஏன்னா 150 கொஸ்டின் நல்லாவே தெரியும். 150 கொஸ்டின் டிஆர்பிக்கு. அதுல பேசிக் ஹிஸ்டரி மேஜர் எவ்வளோனா 110. மேஜர் எவ்வளோ 110. சைக்காலஜி எவ்வளோ 30. ஜிகே எவ்வளோ 10. இந்த 150 இதான் எக்ஸாம் பேட்டர்ன். இதுல டெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் 30, இங்கிலீஷ்ல 30, சைக்காலஜில 30, சோசியல் மட்டும் என்ன சோசியல் சயின்ஸ்ல 60. மொத்தம் இது 150 மார்க்கு. ஆனா இது எலிஜிபிள் எவ்வளோனா 82 கொஸ்டின் மார்க் எடுத்தா பாஸ் மார்க் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா இதுல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அதை படிச்சிருக்கிறவங்க 30+30 இது ரெண்டுமே எடுக்கணும். இது ரெண்டுமே எடுத்தா மட்டும்தான். இது சயின்ஸ் எடுத்தாலும் சயின்ஸ் மேக்ஸ் யாரு என்ன படிச்சிருந்தாலும் மேஜரு இது 2 சப்ஜெக்ட் படிக்கிற போல இருக்கு. ஆனா சோசியல் படிச்சா முழுக்க 60 கொஸ்டின் சோசியல் இருந்தே வரும். இப்ப என்ன ஆகுனா, டிஆர்பி படிக்கும் போது டெட்டோ நீங்க தயாராயிடலாம். இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும் கிளாஸஸ். ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி கிளாஸஸ் இருக்கும். அது நீங்க இப்பல இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் வரப்போற டெட்டு பேப்பரும் டிஆர்பிக்கும் பாஸ் பண்ண முடியும். என்ன பாத்தீங்கன்னா, இப்போ செகண்ட் இயர் பிஎட் எக்ஸாம் ஆகஸ்ட்ல எண்டில் எக்ஸாம் இருக்கு. எல்லாரும் எழுத போறீங்க. அந்த எக்ஸாம் நீங்க முடிச்சிட்டா கூட இப்போ டிஆர்பி வரதுக்கு தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வரலாம். கண்டிப்பா ஆனுவல் பிளான்ல நெக்ஸ்ட் இயர்ல தான் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வேகண்ட் கிட்டத்தட்ட 75,000 வேகண்ட் சொல்லியிருக்காங்க நிரப்ப போறதான். அதெல்லாம் கிட்டத்தட்ட 18,000 வேகண்ட் டிஆர்பில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க இப்பத்துல இருந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. வரப்போற எக்ஸாம்ல கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். நம்ம கிளாஸஸ் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.